ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக டெய்லி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியும் கூட. குழந்தைங்களில் வந்து பெரியவங்க வரைக்கும் இதை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படி ஒரு டேஸ்ட்டில் இன்றைக்கி ஒரு டிஃபன் வந்து ரெடி பண்ண போகிறோம். இது என்ன அப்படின்னு தானே பார்க்குறீங்க. இடியப்பமே நம்ம பொடி மாதம் வந்து இன்றைக்கி வந்து பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஒரு முறை நீங்கள் வந்து செஞ்சிட்டிங்க அப்படின்னா மீண்டும் மீண்டும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் தான் இன்றைக்கி வந்து பண்ண போகிறோம். இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கு நாம் இந்த மாதிரி ராகி இடியப்பம் தாங்க வந்து எடுத்திருக்கோம். இந்த ராகி இடியப்பம் எப்படி இந்த மாதிரி உதிரி உதிரியாக செய்கிறது அப்படிங்கிற வீடியோ வந்து நான் ஏற்கனவே வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் போய் பார்த்துக்குறங்க. இந்த ராகி நம்ம வந்து இந்த ராகி பொடி மாஸ் பண்ணுறதுக்கு இந்த ராகி இடியப்பத்தை நல்லா உதுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எடுத்து வச்சுக்கலாம். நல்லா உதுத்து வந்து எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி வந்து எடுத்து வச்சுக்கிறணும். இப்போ நாம் இதை தாளிப்புக்கு வந்து ரெடி பண்ணலாம். ரொம்ப ஈஸி தாங்க. நீங்கள் வந்து டக்குன்னு நீங்கள் வந்து நாள் நைட்டே வந்து ராகி இடியப்பம் செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா காலையில் ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து இந்த இடியப்ப பொடி மாசம் வந்து ரெடி ஆயிருங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் வந்து இருக்கும். இதுக்கு நாம் கொஞ்சமாக வந்து ஆயில் வந்து போட்டுக்கலாம். எந்த ஆயில் வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக வந்துட்டு நம்ம ஜீரகம் வந்து போட போகிறோங்க. ஜீரகம் போடும்போது நம்மளுக்கு ஸ்மெல்லு சூப்பராக வந்து இருக்கும். ஜீரகம் வந்து நல்லா வந்து பொரியட்டும். இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், உங்களுக்கு வந்து பொடி மாஸ் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெங்காயத்தை கொஞ்சம் நிறையா வந்து போடுங்க. சூப்பராக வந்து உங்களுக்கு நிறையாவே வந்து இருக்கும். இப்போ இதை போட்டதுக்கப்புறம் வெங்காயத்தை நல்லா வந்து நம்ம வந்து இந்த எண்ணெயிலே போட்டு வதக்கிக்கலாங்க. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி தாங்க இது. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட பார்த்திங்கன்னா நம்ம வந்து காரத்துக்கு இதில் வந்து பச்சை மிளகாய் நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இல்லை நான் வந்து இன்றைக்கி பொடி தான் வந்து போட்டிருக்கேன். அதனால நம்ம ஒரு தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியாக பெரிய தக்காளியாக வந்து எடுத்திருக்கேன். அதையும் வந்து போட்டுக்கலாம். அதில் கொஞ்சமாக வந்துட்டு நம்ம கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து இந்த தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ண போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சமாக வந்து மிளகாய்த்தூள், காரத்துக்கு மிளகாய்த்தூள் தான் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம மிளகாய்த்தூள் வந்து போடும்போது இந்த பொடி மாஸ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வந்து இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, மிளகாய் பொடி மட்டும் கிடையாது, கரம் மசாலாவும் இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம். அப்போனா தான் நம்மளுக்கு அந்த கறியோட டேஸ்ட்டும் வந்து கிடைக்கும். இப்போ நம்ம இது நல்லா வந்து வதங்கிருச்சுங்க. இந்த தக்காளி மட்டும் நல்லா வதக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த டேஸ்ட் வந்து அப்படியே வந்து இருக்கும். தக்காளி உங்களால் வதக்க வந்து முடியலை, லேட்டாகும் அப்படின்னா தக்காளியை வந்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிட்டு கூட மிக்சியில் அரைச்சிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு கரம் மசாலா தூளும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நம்ம வந்து இன்றைக்கி வந்து காரத்துக்கு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூளும் போட்டு இதை வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். இதை வந்து கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா நாம் வந்து எத்தனை முட்டை வந்து வேணுமோ அந்த முட்டையை வந்து சேர்க்க போகிறோம். ஏன் இந்த முட்டை சேர்க்குறது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு நிறையா வேணும் அப்படின்னா இந்த முட்டை வந்து சேர்த்துக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, முட்டை சேர்க்கும்போது நம்மளுக்கு டேஸ்ட்டு வந்து வேறு மாதிரி இருக்கும். இல்லை உங்களுக்கு வந்து எங்களுக்கு வெறும் மசாலா மட்டும் போதும் அப்படின்னா இந்த தாளிச்சதோடு நீங்கள் வந்துட்டு நீங்கள் வந்து அப்படியே அந்த இடியாப்பத்தை அதில் கொட்டி நீங்கள் வந்து பிரட்டிட்டீங்க அப்படின்னா அந்த மசாலா இடியாப்பம் வந்து ரெடி ஆயிரும். ஆனால் இந்த மாதிரி நாம் முட்டையை பொடி மாஸ் பண்ணிவிட்டு நாம் அந்த இடியாப்பத்தை சேர்க்கும்போது இன்னுமே நம்மளுக்கு டேஸ்ட்டு அற்புதமாக வந்து இருக்குங்க. இப்போ நம்ம அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம நல்லா வந்து இந்த முட்டையை வந்து நல்லா பொடி மாஸாக வந்து ரெடி பண்ண போகிறோம். நம்ம அந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம வந்து இதிலேயே வந்து முட்டையை வந்து கொட்டி அப்படியே பிரட்டிட்டோம் அப்படின்னா சூப்பரான ஒரு ராகி இடியப்ப பொடி மாஸ் வந்து ரெடி ஆயிருங்க. இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா விடவே மாட்டீங்க. கீழே மட்டும் பிடிக்காமல் வந்து பார்த்துக்குங்க. ஏன்னா கீழே நம்மளுக்கு முட்டை போடுறதுனால கொஞ்சம் வந்து பிடிக்க ஆரம்பிக்கும். இதில் வந்து ஒரு சொட்டு தண்ணி கூட வந்து சேர்த்துறாதீங்க. தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா அப்படியே ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்க மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இந்த ராகி இடியப்பத்தை அதில் கொட்டி அப்படியே பிரட்டி நல்லா சுட சுட வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா அப்படி ஒரு டேஸ்ட்டில் வந்து இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக நீங்களும் வந்து ரெடி பண்ணி சாப்பிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு இடியப்பத்தோட அந்த முட்டையும் வந்து நல்லா சேர்ந்து ரெடி ஆயிடுச்சுங்க. ஓகே, பாய்.